வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, வாசமாக இருக்கிறவர்களை களி கூறுங்கள். பூமியின் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்த சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவளை தான் வஞ்சிக்கிறான். ஃபுல் டைம் எப்படியாவது நம்ம விழத்தள்ள வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆறுதலான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை நாங்கள் ஜெயித்தோம். அல்லேலூயா. சொல்லாமா சொல்லக்கூடாது? அல்லேலூயா. நம்ம யாரு? ஜெயிக்கிற கூட்டம். வின்னர் மேன் இஸ் இன் அவர் ஹார்ட். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, என் உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரியவர். அதனால் நான் ஜெயம் கொள்ளுவேன். ஜெயகிறிஸ்து எனக்கு முன்பாக போகிறபடியால் நான் ஜெயம் கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய பிள்ளைங்க மிகவும் ஜாக்கிரதையோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டுக்குட்டி இரத்தம். இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து நான் பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், ஆதி ஆமத்தில் தான் ஆதாமுக்காக ஒரு ஆடை அடிச்சார். இல்லை, வேதவசனம் சொல்லுது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இருந்தார். மனுக்குலம் பாவம் செய்யும் என்று ஆண்டவருக்கு தெரிந்துதான் தன்னுடைய குமாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தாலும் அவர் ஆட்டுக்குட்டி என்றுதான் வேதம் சொல்கிறது. ரத்தம், நீங்கள் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரத்தம் என்கிற ஒரு கருப்பொருள் எல்லா சாப்டர்லையும் பார்க்க முடியும், எல்லா அத்தியாயத்திலையும் பார்க்க முடியும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இந்த உயிரானது ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ரத்தத்தை இழந்து விட்டால் அவனுக்கு உயிர் போய்விடும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, மனிதனுடைய உயிரை காப்பதற்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து அவர் தேவாட்டுக்குட்டி. ஆதி ஆமத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அத்திகளை எடுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். பாவம் செய்த போது நிர்வாணி என்று அறிந்தார்கள். அதற்கு முன்னால் என்ன சட்டம் போட்டிருந்தாங்க? அப்போ தேவனுடைய மகிமையால் மூடப்பட்டிருந்தாங்க. வசனம் பிடிச்சவங்க அல்லையா சொல்லணும், சரியா? மகிமையால் மூடப்பட்டிருந்தாங்க. ஆனால் பாவம் செய்த போது அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போன போது தன் நிர்வாணி என்பதை அவர்கள் அறிந்தார்கள். கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் கண்டது என்ன? தன் நிர்வாணி என்பதை அறிந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தை மறைப்பதற்கு, நிர்வாணத்தை மூடுவதற்கு அத்தியிலையை தைத்து தனக்கு ஆடையை உண்டாக்கினார்கள். சூரியன் உதித்த போது அத்தி இலை காய்ந்து போனது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவருக்கு தெரியாது. அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நத்தானியல், அத்தி மரத்துக்கு மேலே இருந்த சகேயு, ஆயிரமான மீன் இருக்கிற கடல்ல எந்த மீனுக்கு வாயில காசு இருக்கு, இதெல்லாம் சர்வத்தை அறிந்த ஆண்டவருக்கு ஆதாம் எங்கே இருக்கிறான் என்பதா தெரியாது. அவசரம், நான் ஒழிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நீ ஒழிந்து கொண்டிருக்கிறாய்? புசிக்க கூடாது என்று நான் சொன்ன பழத்தை நீ புசித்தாயா? பிரியமான கர்த்தரே, வேதம் சொல்லுது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஒரு ஆள் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஆதாம் சாகலியே, புசிக்க நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆதாம் சாகலியே, செத்துட்டான். எப்படி? ஆவியில செத்துட்டான். யார் உயிரோடு கூட இருக்கிறவங்க தெரியுமா? ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்க தான் உயிரோடு கூட இருக்கிறவங்க. தேவனோடு தொடர்புள்ளவங்க தான் உயிரோடு இருக்கிறவங்க. மற்றவங்க உயிரிருந்தும் செத்தவங்க. டெட் மேன் ஸ்பீக்கிங், டெட் மேன் டாக்கிங், டெட் மேன் வாக்கிங். செத்தவன் நடக்கிறான், செத்தவன் பேசுறான், செத்தவன் பாடுறான். யாருங்க ஜீவன் உள்ளவங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஒரு நல்ல சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு அப்பந்தான் எனக்கு பிரசங்கம் வரும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், then death is my gain. கிறிஸ்து எனக்கு ஜீவனானா மரணத்துக்கு மேலே எனக்கு அதிகாரமே கிடையாது. மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க? சிலுவையில் இயேசு மரித்த போது
தன் இரத்தத்தை சிந்தின போது மரணத்துக்கு மரண அடி கொடுத்தார், சாவுக்கு சாவுமணி அடிச்சாரு. நமக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த வல்லமையை கொடுத்தார். விசுவாசிகள் மரிப்பதில்லை, அவர்களை புதைப்பதும் இல்லை. அவர்களை விதையாக விதைப்போம், எக்காலம் தொனிக்கும். அவர் எக்காலம் தொனிக்கும் பொழுது அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்பொழுது ஆதாமுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, தோல் உரிக்கப்பட்டது. அந்த தோலின் உடையினாலே ஆதாமை கர்த்தர் மூடினார். சத்தம் சிந்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, மூடப்படுதல் மூடப்படுதல். எம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அன்று அந்த ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆட்டு தோலினால் அவனுடைய நிர்வாணம் மூடப்பட்டது போல பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் நிர்வாணியாக இருக்கிறான். அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக தேவாட்டு குட்டியின் ரத்தம் அவரை மூடி மறைக்கிற. யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? 2-3 டிகிரி இருக்கிறவங்க, படித்தவங்க, பணக்காரங்க, வாகனம் வைத்திருக்கிறவங்களா? இல்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணுங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யார் இருக்குங்க நிம்மதி? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு தான் நிம்மதிங்க. தேவனோடு சமாதானம், மனுஷனோடும் சமாதானம். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவனை மூடுகிறார். ஆம், தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மேட் எ covenant with man. நான் இப்போ ஆப்பிரிக்கா போகிறேன். அங்கே சுவிசேஷத்தை கொண்டு சென்றதுடைய பேர் டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு மிஷினரி. காட்டு மிராண்டிகள், ஆடை போடாத நிர்வாணிகள், மனிதனையே சமைத்து சாப்பிட்றவங்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் உள்ள விடலைன்னா விஷ அம்பு வச்சு கொத்திடுவான். இவன் அவர்கிட்ட போய், உன்னோடு நான் உறவு வைக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அப்போ சொன்னானா, என் கையை நான் விட்டுறேன், உன் கையை விட்டும் 2 பேருடைய ரத்தத்தையும் கலக்கலாம், அப்போ தான் உனக்கும் எனக்கும் உறவுன்னு. டேவிட் லிவிங்ஸ்டன் கையை வெட்டி, அந்த காட்டு மனிதனுடைய தலைவனுக்கு கையை வெட்டி 2 ரத்தத்தையும் ஒன்றாய் கலக்கும் பொழுது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதாம். அந்த அடையாளத்தின் நிமித்தமாக டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவை இயேசுவுக்கு சொந்தமாக்கினாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் கர்த்தர் நம்மோடு பண்ணுற உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பிலும். அந்த உடன்படிக்கை எங்கேயோ மறைஞ்சு போயிடும். ஆனால் உன்னோடு இரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.